வாங்க உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை சொல்கிறேன். ப்ரோட்டீன் ரிச் பீனட் பட்டரை எடுத்து 50 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸு, அதில் 1 ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் போட்டிருக்கேன். ஸோ அதில் இந்த மில்கி மிஸ்டோட மிஸ்டி துயின்னு வரும். ஸோ அதை அப்படியே கொட்டிடுங்க, இல்லைன்னா யோகர்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்ச பனானா, ஆப்பிள் இது ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வேணும்னா போமோகிரானட்டையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு 4 எக் ஒயிட்ஸு அடித்து தள்ளிட்டேன். ஸோ அப்புறமா அது கூட வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்ததும் அதையும் சாப்பிட்டுக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சடனாக பார்த்தா பம்ப் நல்லா இருந்தது. அடடா, ஸோ இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் டைட் பண்ணுறேன். அப்புறமா ஈவினிங்காக ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்மை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வாக்கிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட், மாத கடைசியில் மார்க்கெட் நடக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு லாங் வாக் தனியாக நானே போயிட்டேன். அதை கம்ப்ளீட்டாக வாக் பண்ணு அப்படியே ஸ்டெப்ஸ் என்னோடய 10K ஸ்டெப்ஸையும் முடிச்சுட்டு அங்கேயே இன்றைக்கி. ஏன்னா லாங் வாக் பண்ணதுனால அது முடிஞ்சிடும். சில டைமில் ஃப்ரெண்டு வருவான், ஒரு வாட்டி அவன் வந்துட்டு டிமி குத்துருவான். ஸோ அப்புறமா வீட்டுக்கு வந்து எக் ஒயிட்ஸ், லாஸ்ட்டு மீலாக வந்துட்டு சிக்கனு. அது என்னடா ஆனால் தேங்காய் கொஞ்சம் ஒரு சைட் டிஷ்க்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அப்புறம் மெடிடேஷனை முடிச்சுட்டு இந்த டே கத்தம். நாளைக்கு